சண்டைக்கோழி சீரியல் ஜூன் 17 எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகாவை வீட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாது அப்படின்றதுக்காக நந்தினி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நந்தினி ஒரு ஆஃபீஸரை பார்த்து விக்ரம் லோனுக்கு சரியாக டியூ கட்டலை அப்படின்னு சொல்லி விக்ரமோட சொத்து மொத்தத்தையும் ஜப்தி பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வாங்கிடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அங்கே ஆஃபீஸை பூட்டி சீலும் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. விக்ரம் அதை கேட்டதுமே மகா கிட்டே தான் வந்து கேட்குறாங்க. காவேரி, நான் எப்போ லோன் வாங்கினேன்? நான் லோன் வாங்கிட்டு சரியாக டியூ கட்டலை அப்படின்னு தான் வந்து ஆஃபீஸை பூட்டி சீல் வச்சுருக்காங்க. எப்போ லோன் வாங்கினேன்? எதுக்காக லோன் வாங்கினேன்? உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மகா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா, மகாவால் எப்படி சொல்ல முடியும்? உங்களை மாதிரியே அவளுக்கும் எல்லாமே மறந்துடுச்சு, அவளால் எப்படி சொல்ல முடியும்? அவகிட்ட எப்படி கேட்டால் எப்படி? அவள் எப்படி சமாளிக்க போகிறாளோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நந்தினி, என்ன வாயில் கொழுக்கட்டையாக வச்சுருக்க, வாயை திறந்து பேசு, அவன் இத்தனை முறை கேட்குறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி கூட்டிகிட்டு வந்தால் அந்த கிருபா வந்துட்டு, உங்களோட பிஏ அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன் இவங்க அமைதியாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அப்போது விக்ரம் வந்துட்டு, காவேரி, இப்படி எல்லாரும் கேட்குறோம், நீங்கள் அமைதியாகவே நின்றுட்டுருக்கீங்களே, சொல்லுங்கள், நான் எதுக்காக அந்த லோனை வாங்கினேன்? இல்லை அந்த லோனை வாங்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா வாய் திறந்து ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்ல, அந்த கிருபா வந்துட்டு, எனக்கு என்னமோ இவ மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நந்தினி, இவ அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா அந்த லோனை வாங்கி இவ தான் வந்து ஆட்டையை போட்டிருக்கா, அந்த 40 கோடியையும் இவ தான் ஆட்டையை போட்டிருக்கா அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு மகா வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்க மகா வந்துட்டு அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை விக்ரம், நீங்கள் எந்த லோனும் வாங்கலை, எனக்கு ஒரு 4 hours மட்டும் டைம் கொடுங்க, நான் என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நந்தினி வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.